அரசியல் நிலவரம் குறித்து கூற வேண்டுமென்றால் ஆளுகின்ற அதிமுக அரசு பலவீனமான அரசாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இரண்டு அணிகளுடைய ஒற்றுமைக்கு பிறகு ஒன்று சேர்ந்து பலமாக செயல்படும் என்று நினைத்ததற்கு மாறாக மூன்றாவது அணி உருவாகி அரசுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. இன்றைக்கு தமிழக அரசு ஒரு அசாதாரண சூழலில் இருக்கிறது. அதை அவர்கள் தாண்டி செல்லக்கூடிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியிலும் குழப்பம், கட்சியிலும் குழப்பம் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. காரணம், 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். அதே போல கட்சியிலும் மாறுபட்ட கருத்தின் காரணமாக இரண்டு தரப்பினரும் தங்களை தாங்களே நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, அரசு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டுமென்றால் சட்டமன்றத்தை கூட்டி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் கவர்னர், ஆளுநர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கட்டத்தை அரசு எதிர்கொள்ளுமா, எதிர்கொள்ளாதா, தாண்டுமா, தாண்டாதா, அதனுடைய செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குமா, தொடங்காதா என்பதெல்லாம் ஆட்சியாளருடைய சிறத்தன்மையை பொறுத்தே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. உண்மையிலேன்னா ஆட்சியாளர்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னரை சந்தித்து என்ன கூறியிருக்கிறார்கள், ஏது என்னன்னு எல்லாருக்கும் ஏசியம்தான். அவருக்கு தான் உண்மை தெரியும். நடுநிலையோடு செயல்பட வேண்டியது ஆளுநருடைய கடமை. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பார்க்க முடியும். எங்களை போன்ற கட்சிகளுக்கெல்லாம், தமாக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் தமிழகத்தினுடைய திட்டங்கள் நிலுவையில் இருக்கக்கூடாது, கிடப்பையிலே கிடக்கக்கூடாது. மக்கள் பணி அரசாங்கத்தின் மூலம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஊழலற்ற ஆட்சி தேவை. இதற்கெல்லாம் வழிவகுக்கும் வகையிலே ஆட்சியாளர்கள் தங்கு தடையின்றி, தாமதமின்றி மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் தமாக போன்ற கட்சிகளுடைய ஒரே விருப்பம். முறையான கவர்னரே இங்கே கிடையாது. முழு நேர ஆளுநர் தமிழகத்துக்கு தேவை என்று தமாக பரமுள்ள குரல் கொடுத்திருக்கிறது. அதை முறையாக சரியாக மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் பிஜேபி செஞ்சிருந்துச்சுன்னா இந்த சர்ச்சைக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கிடையாது. There is a permanent person here to sit down and watch what is happening. இல்லையா? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அங்கே 1008 கோளாறு பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும். அதை பார்க்குறதா? இங்கே அதிமுகவுக்குள்ளே இருக்கிற கோளாறு பார்க்குறதா?